வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. 60 வயது முதல் 70 வயது வரை இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழ்நாடு அரசு 2500 ரூபாய் பரிசு வழங்க போறதா சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க, எப்படி விண்ணப்பிக்கணும், இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன, இது போன்ற கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழக சட்டசபையில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் மணிவிழா கண்ட 70 வயது பூர்த்தியடைந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்ட 2000 தம்பதிகளுக்கு ரூபாய் 2500 மதிப்பிலான பொருட்களை தமிழ்நாடு அரசு வழங்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து அறநிலையத்துறை ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களில் மணிவிழா கண்ட 70 வயது பூர்த்தியடைந்த ஆன்மீக ஈடுபாடு உள்ள 100 தம்பதியர்கள் வீதம் 20 இணை ஆணையர் மண்டலங்களில் 2000 தம்பதிகளுக்கு திருக்கோயில்கள் சார்பில் சிறப்பு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களின் அறிவிப்பினை செயல்படுத்தும் வகையில் ஒவ்வொரு இணை ஆணையர் மண்டலத்திலும் 70 வயது பூர்த்தியடைந்த ஆன்மீக ஈடுபாடு உள்ள 100 தம்பதியர்களுக்கு திருக்கோயில்கள் மூலம் 2500 மதிப்பில் புடவை, வேஷ்டி சட்டை, மாலை, பூ, மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கயிறு, வாழைப்பழம் உட்பட 11 பொருட்கள் வழங்கி சிறப்பு செய்திட நடவடிக்கை எடுத்திட வேண்டும். இந்த செலவினை இயன்றவரை உபயதாரர் மூலமும், உபயதாரர் கிடைக்கப்பெறாத நிலையில் திருக்கோயில் நிதி மூலமும் மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தினை பொதுமக்களுக்கு அறிவிக்கும் வகையில் திருக்கோயில்களில் விளம்பர பதாகையில் அமைத்திட நடவடிக்கை எடுத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இப்பணிகளை கண்காணித்து சட்டமன்ற அறிவிப்பின்படி நிர்ணயிக்கப்பட்ட இலக்கினை எய்திட தொடர்புடைய மண்டல இணை ஆணையர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்து அறநிலைத்துறை சார்பில் தமிழகத்தில் உள்ள கோயில்களில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அதுபோல முக்கியமான கோயில்களில் குழந்தைகளுக்கு பாலும் வழங்கப்படுகிறது. மேலும் திருவிழா காலங்களில் பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சோர்வடையாமல் இருப்பதற்காக மோர், தண்ணீர், ஜூஸ் உள்ளிட்டவையும் கொடுக்கப்படுகிறது. தமிழகத்தில் மொத்தம் 43748 திருக்கோயில்கள் உள்ளன. அவற்றில் சமண கோயில்கள் 22, திருமடங்கள் 45, திருமடங்களுடன் இணைந்த திருக்கோயில்கள் 69, அறக்கட்டளைகள் 1263 ஆகும். அதுபோல திருக்கோயில்களுக்கு சொந்தமான ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களையும் இந்து அறநிலையத்துறை மீட்டு வருகிறது. அதேபோல ஆன்மீக தலங்களுக்கு இலவசமாக சுற்றுலா அழைத்து செல்லும் திட்டத்தையும் இந்து சமய அறநிலையத்துறை கையில் எடுத்துள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகிய 6 தலங்களுக்கும் 200 பக்தர்கள் வீதம் 5 கட்டங்களாக ஆண்டுக்கு 1000 பக்தர்களை இலவசமாக ஆன்மீக சுற்றுலாவிற்கு அழைத்து செல்கிறார்கள். 60 முதல் 70 வயதுடையோர் இந்த சுற்றுலாவிற்கு செல்ல விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது சார்ந்த தகவல்கள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவிலில் இதற்கான முழு தகவல்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.